துலாம் ராசி பெண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், எனக்கு ஒரு விடிவு வராதா, விடிவு காலத்தை நோக்கி நான் காத்துட்டு இருக்கேன், எப்ப எனக்கு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி பெண்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும்? பேசிக்கா அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும்? ராசி பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று தோணுதுங்க அப்படின்னு. பொதுவாகவே இந்த துலாம் ராசி பெண்கள் அவங்க கணவர் கவனிச்சுக்கணும். அந்த உங்கள் மனைவி துலாமாக இருந்தால் அவங்க ஒரு விஷயத்த எனக்கு ஒன்று தோணுதுன்னா அது என்ன ஏதுன்னு குறித்து கேட்க. ஏன்னா இவங்களுக்கு நிச்சயமாக இவங்க ராசி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது இவங்க உள் உணர்வு உணர்த்தி கொண்டே இருக்கும் ராசி. வாழ்க்கையில் ஒரு முறையாக போயிடுவாங்க. இவங்களுக்கு விவசாய எண்ணமும் இருக்கும், ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி இந்த ராசியில் உச்சம் பெறும். கடின உழைப்பாளிங்க. உழைப்புக்கு அஞ்சாத பெண்கள் யாருன்னா இந்த துலாம் பெண்கள் தான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கணவன் கரெக்டாக செட் ஆகணும், அது ஒன்று தாங்க. சரி, இந்த ராசிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. ஆமா, அதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். துலாம் ராசிக்கு காத்து ரசிக்க இருக்கிற கோயில். இந்த ராசியோட கோயில் தான் உலகத்திலே ஃபேமஸான கோயில் சொல்லுவோம். இதில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்கள் அழகாக உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்கள் லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்தில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாச்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்குது, வருகின்ற கணவன்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசில் நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமாக இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாமல் நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையை மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார், கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒவ்வொரு ராசிக்கும் பெண்கள் எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி பெண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், எனக்கு ஒரு விடிவு வராதா, விடிவு காலத்தை நோக்கி நான் காத்துட்டு இருக்கேன், எப்ப எனக்கு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி பெண்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும், பேசிக்கா அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும்? துலாம் ராசி பெண்கள் அப்படின்னாலே இவங்க அட்ராக்ஷன், கவர்ச்சி, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக செய்யும் திறமை படைத்தவங்க. இந்த ராசி காற்று தத்துவங்க. இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கிற ராசி. இந்த ராசி பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று தோணுதுங்க அப்படின்னு. பொதுவாகவே இந்த துலாம் ராசி பெண்கள் அவங்க கணவர் கவனிச்சுக்கணும். அந்த உங்கள் மனைவி துலாமாக இருந்தால் அவங்க ஒரு விஷயத்த எனக்கு ஒன்று தோணுதுன்னா அது என்ன ஏதுன்னு குறித்து கேட்க. ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்க ராசி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது இவங்க உள் உணர்வு உணர்த்தி கொண்டே இருக்கும் ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படும். அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல, அந்த வேலைக்கு போச்சு, நான் இளைஞர்களா இருக்கும்போது சொல்லுவேன், உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தாங்க லைஃப் டேர்னிங் பாயிண்ட். 33 வயதுக்கு பின் வாழ்வில் ஏற்றம் மிளறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசி நகைச்சுவையாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடியது. ஆனா கோபம் படாத துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். செவ்வாய் 2ஆம் அதிபதியாக இருக்கும்போது இவங்க சொல்ற சொல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடும். ஆனா இவங்க நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹர்ட்டிங்கா முடிஞ்சிடும். ஆனா துலாம் ராசி பெண்கள் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப கோவப்படுறேன், என் கோவத்தை குறைக்கணும். உங்கள யாராவது கோவப்பட்டீங்கன்னா நிச்சயமா அதை கமெண்ட் பண்ணுங்க, கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிச்சயமா இந்த ராசிக்கு ஒரு யோகம் என்ன விஷயம்னா, இவங்க ஒரு சொத்து இவங்க பேர்ல ஒன்று வாங்கிட்டாங்கன்னா இவங்க குடும்பத்துல இருந்தா அந்த சொத்துக்கு பக்கத்து சைட்டே வாங்க முடியும். இப்ப 40 நம்பர் சைட்டு, 41 இல்ல 39 முன்ன பின்ன சைட்டு வாங்கக்கூடிய அம்சம். அதாவது அந்த தான் இருக்கிற வீட்டையே கிடைக்குமா நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வீடு நல்லா செட் ஆயிடுச்சுங்க, இந்த ஓனர்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். தான் தொழில் செய்யற இது பக்கத்திலேயே இன்னொருத்த அமைச்சுக்குவாங்க. நிச்சயமாக இந்த ராசிக்கு அந்த அம்சம் உண்டு. இவங்களுக்கு பூர்வீக ஊரில் வீடு கட்டக்கூடிய அம்சம் அதிகமாக இருக்கு. இந்த ராசிக்கு பூர்வீக ஊர், குலதெய்வ கோயில் இருக்கிற ஊர்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு சிறு சேமிப்பு சம்பந்தப்பட்டதில் எப்பொழுதுமே யோகம் உண்டு. இவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதம் சேர்க்கிற தொகை, சிறு சேமிப்பு சரி, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இந்த ராசி நான் இன்சூரன்ஸ் போட வைப்பேன். இன்சூரன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு பென்ஷன் சொல்லுவோம். இன்னைக்கு பென்ஷன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு டிவிடெண்ட் சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட். இந்த ராசி என்ன பண்ணுன்னா ஒர்க் லைஃபும் ஃபேமிலி லைஃபும் பேலன்ஸ் பண்ணிடும். இந்த ராசிக்கு நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த துலாம் தான். இந்த துலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ராசி குழந்தைகளை நல்லா வளர்த்திடும், நிர்வாக திறமை இருக்கும். வேலைக்கு போனால் கூட சைடில் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுங்க. இந்த ராசிக்கு பைக் இதெல்லாம் ஓட்டி பழகிக்கணும். கம்ப்யூட்டர் துணை இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு. இவங்களுக்கு நிறைய துலாம் வீட்டில் வெளி மாநிலம் வெளிநாடு யோகம் உண்டு. இந்த ராசிக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க, நான் நார்த் இந்தியா போயிட்டு வந்தேன்பாங்க. நிறைய இப்போ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா வெளிநாடுகள் அதிக வாய்ப்பு பெற்றது துலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாக போயிடுவாங்க. இவங்களுக்கு விவசாய எண்ணமும் இருக்கும், ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி இந்த ராசியில் உச்சம் பெறும். கடின உழைப்பாளிங்க. உழைப்புக்கு அஞ்சாத பெண்கள் யாருன்னா துலாம் பெண்கள் தான். இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கணவன் கரெக்டா செட் ஆகணும். அது ஒன்று தாங்க. இந்த திருமணத்தப்ப இந்த ராசிக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கணவனோட ஜென்ரல் கேரக்டர் எப்படி, அந்த முக்கியமாக அதை பார்க்கணும். சொத்து சுகம் இயற்கையாக உங்களுக்கு அமைஞ்சிரும். நீங்கள் பார்க்க வேண்டிய அவர் குணாதிசயம் என்ன, நமக்கு கரெக்டாக இருப்பாங்களா, இந்த பாயிண்டில் பார்க்க வேண்டிய பெண்கள் இவங்களுக்கு. இப்போ ஒரு நல்ல மாங்கல்யம் அமையணும், நல்ல மாங்கல்ய பலம் பெறணும், நல்ல கணவன் வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வருகின்ற மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பலம் பெறும். வரலட்சுமி நோம்பு வேற வருது. அப்போ நம்ம வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில திருமண வரனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற சார் ஜாதகம் பார்த்துட்டோம், ஏதோ ஒரு தடங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பெண்கள் ரொம்ப தள்ள வேணாம்னு சொல்லுவது இந்த ராசி. இந்த பெண்களுக்கு நாள் தள்ளி போட வேண்டாம், திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி. சரி, இந்த ராசிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. அதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்றோம். துலாம் ராசிக்கு காத்து ரட்சிக்க இருக்கிற கோயில்.
இந்த ராசியோட கோயில் தான் உலகத்திலே ஃபேமஸான கோயில் சொல்லுவோம். இதுல 8வது அதிசயமா கொண்டு வர நிறைய பேர் சொன்ன கோயில் மக்களுக்கு எப்பயே தெரிஞ்சிருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் தாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த பெண், ஏன்னா பெண் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். இந்த கோயில்ல அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு சிவ வழிபாடு முக்கியம். ஏன்னா ரெண்டுமே கிளக்கணும். சிவ அந்த 2 அம்சம் வேணும். நிச்சயமா 2 வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த ராசிக்கு ஒரு சூட்சமா சொல்றேன், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்துக்கு அருகில் நின்று வேண்டினால் சக்சஸ் ஆயிரும். கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்ம வேண்டுதலை வைக்கணும். அந்த கொடிமரம் இருக்கிற கோயில் எல்லாம் யோகத்தை கொடுக்கும். அதே கோயில்ல பார்த்தீங்கன்னா அந்த துலாபாரம் கொடுக்குற கோயில், அந்த கோயிலும் செட் ஆகும். உங்க குழந்தைக்கு ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு இந்த ராசி பெண்கள் ஃபீல் பண்ணனா அந்த கோயிலை தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அதிக அம்சமே இந்த ராசிக்கு தான். அப்ப இந்த சூட்சம ரகசியம்லாம் இந்த ராசிக்கு இருக்குங்க. மக்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணட்டும். நிச்சயமா நிறைய சூட்சம விஷயங்கள் துலாம் ராசிக்கு சொல்லியிருக்கீங்க. எப்படி மதுரை மீனாட்சி மதுரையே ஆள்றாங்களோ அந்த மாதிரி இவங்க நாட்டையும் வீட்டையும் சேர்த்து ஆளணும், நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.